Hi, this is Jayanti. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். என்னன்னு கேட்குறீங்களா? அரப் கண்ட்ரீஸில் ரொம்ப பாப்புலராக இருக்கிற மண்டி ரைஸ், இங்கே வந்து மண்டி பிரியாணின்னு சொல்கிறாங்க. அது எப்படி பண்ணுறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் உடனே எங்களுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்புறம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சிக்கன் 1 கிலோ, பாசுமதி ரைஸ் 1/2 கிலோ, முழு கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், ஏலக்காய் 10, கிராம்பு 10, பட்டை 4 துண்டு, பெரிய ஏலக்காய் 2, ஜாதி பத்திரி, ஜாதிக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், ட்ரை லெமன் 1, பாதாம் 10, திராட்சை 1 கைப்பிடி, முந்திரி 10, லெமன் ஜெஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், எல்லோ ஃபுட் கலர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 5, நெய், ஆயில், உப்பு தேவையான அளவு. இப்போ மண்டி ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல அதுக்கு வேண்டிய மசாலாலாம் அரைச்சிக்கலாம். இங்கே எல்லாரும் மண்டி பிரியாணின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மண்டி ரைஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம வந்து இப்போ மசாலாவில் 2 பட்டை, ஒரு பெரிய ஏலக்காய், கொஞ்சம் ஜாதி பத்திரி, ஒரு 4-5 கிராம்பு, ஒரு 4-5 ஏலக்காய், இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த ஸ்பைசஸ்லாம் லைட்டாக ரோஸ்ட் ஆனதும் நம்ம இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, முழு கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அந்த கொத்தமல்லியை போட்டு இதை வந்து நல்லா நம்ம வறுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வாசனை வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதுக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் என்னன்னா ட்ரை லெமன். இந்த ட்ரை லெமன் வந்து நம்ம வீட்டிலேயே பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் பவுடர். அப்படி ஜாதிக்காய் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஜாதிக்காய் இருந்தால் கூட ஒரு சின்ன துண்டு போட்டுக்கலாம். இப்போது நம்ம இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெவி பாட்டமான ஒரு பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரம் ஹீட் ஆனதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் இதுக்கு முந்திரியும் பாதாமும் லைட்டாக கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் கொஞ்சம் கருப்பு திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நம்ம உடனேவே இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதை ரொம்ப டீப்பாக நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது. சில பேர் வந்து அதை அப்படியே போடுறாங்க. நான் வந்து கொஞ்சம் நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன். இதை வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு என்ன பண்ணணுன்றதை நான் காட்டுறேன். இப்போ இந்த நெய் கூடவே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வேணால் நெய் கூட ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் 2 பிரியாணி இலை, ஒரு பெரிய ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு, 2 பட்டை துண்டு, ஒரு 4-5 ஏலக்காய், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நம்ம மற்ற பிரியாணிக்கெலாம் வந்து ப்ரௌனாக ஆகும்ல, அந்த மாதிரி இதுக்கு வதக்கக்கூடாது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் போதும். இப்போ நான் இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜெஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். லெமன் ஜெஸ்ட்னா இந்த லெமனோட தோலை வந்து துருவி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் போட்டுக்கலாம். நம்ம ட்ரை லெமன் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 4-5 பச்சை மிளகாவை நான் நீட்டாக கீறி வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டு வதக்கிக்கலாம். இப்போ
இப்போ இது வதங்கினதும் இதுக்கு ஒரு 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அதை இதில் எடுத்து ஊற்றிக்கிறேன். 1 டம்ளர் பாசுமதி அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். நான் 2 கிளாஸ் அரிசி போட போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு சிக்கன் வாங்கும்போது நீங்கள் தந்தூரி சிக்கனுக்கு வாங்குற மாதிரி வாங்கணும். நல்லா அந்த தை பீஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை மாதிரி வாங்கிட்டு அதை நல்லாவும் நீங்கள் ஸ்லிட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் இருந்து மசாலாலாம் நல்லா இறங்கும். இப்போ இந்த சிக்கனை வந்து இதில் இந்த தண்ணியில் எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பெரிய பெரிய பீசஸாக வாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஒரு சிக்கனை வாங்கி அப்படி குறுக்கல்ல 2ஆக வெட்டி போடுவாங்க. அதை மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு கொதி வந்தது சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுறலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இந்த சிக்கனோட ஃப்ளேவர்லாம் இந்த தண்ணியில் இறங்கி நல்லா இந்த ரைஸை வந்து குக் பண்ணுவோம் இல்லையா, அது நல்லா இந்த ரைஸ் வந்து டேஸ்டியாக வரும். இந்த ரைஸ்க்கு வந்து மண்டி ரைஸ், ஃப்ளேவர்ட் ரைஸ்லாம் சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக இதோட ஆரிஜின் வந்து ஏமன். இது வந்து அரப் கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப பாப்புலரான ஒரு டிஷ். இப்போ இந்த சிக்கன் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இந்த சிக்கன் வெந்த தண்ணியிலேயே ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்க இந்த ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு ரைஸும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 to 12 மினிட்ஸ் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சோம்ல அந்த மசாலா தான் இந்த ரைஸ்க்கு ஹைலைட்டு. இந்த மசாலாவை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த மிக்சிலேயே எடுத்து விட்டு பாக்கி எல்லா மசாலாவையும் நான் இந்த பிளேட்டில் போட்டுக்கிறேன். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். அப்புறம் இதுக்கு வந்து தண்ணியில் குங்குமப்பூவை ஊற வச்சு அந்த தண்ணியை தான் இதோடு மிக்ஸ் பண்ணுவாங்க. உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் ஃபுட் கலரே போட்டு இதோட நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ போடுறது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், கலரும் கொடுக்கும். ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லி. அதனால நம்ம வந்து நார்மல் ஃபுட் கலரே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மசாலா அரைக்கும்போது உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மசாலாவை நம்ம சிக்கனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இதை இன்னொரு விதமாக பண்ணுவாங்க. இந்த சிக்கன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே இதே மாதிரியே நீங்கள் மேரினேட் பண்ணி இந்த ரைஸை வந்து நம்ம குக் பண்ணும்போது அதுக்கு மேலே ஒரு ஸ்டீம் பிளேட், அந்த ஓட்டையாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிளேட்டை மேலே இந்த சிக்கனை வச்சு நல்லா ஒரு டைட்டாக ஒரு மூடி போட்டு இந்த ரைஸ் வேகிற வரைக்கும் இந்த சிக்கனையும் அப்படியே வேக விட்டுருவாங்க. அந்த சிக்கனோட ஃப்ளேவரும் அந்த ரைஸில் இறங்கிடும். இந்த மாதிரி நீங்கள் மசாலாவை எல்லா இடத்துலையும் அந்த ஸ்லிட் பண்ண இடத்துலலாம் படுற மாதிரி நல்லா இதை தடவிக்கோங்க. அடுத்ததாக இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு தவா வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்ஸும் கொடுத்துருக்கோம், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதும் நம்ம எல்லா சிக்கனையும் எடுத்து இதில் ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 3 to 5 மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். ஒரு சைடு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இது ஏற்கனவே வெந்த சிக்கன்னால நம்ம இதை மேலே ஃப்ரை ஆகிற வரைக்கும் பண்ணால் போதும். 12 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். கரெக்டாக தண்ணியும் ரைஸும் ஒரு லெவலுக்கு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அந்த பாக்கி வச்ச அந்த மசாலா இருக்குல்ல, அதை வந்து இந்த ரைஸோடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை தம்மில் போடுறதுக்கு ஒரு தவாவை வச்சு அதுக்கு மேலே இந்த குக்கரை எடுத்து வச்சுக்கலாம். ட்ரை லெமன் எப்படி பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, இந்த லெமனை வந்து உப்பு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்தோம்னாலே நல்லா வந்துடும். ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை லெவல் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து நான் எல்லோ ஃபுட் கலரை ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது இதுக்கு மேலே ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து குங்குமப்பூ போட்டிங்கன்னா அதோடைய ஃப்ளேவரே தனி, ரொம்ப நல்லா இருக்கும். அரப் கண்ட்ரீஸில் ஏன் நார்த்தில் கூட எல்லாத்துக்குமே குங்குமப்பூ தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை இதுக்கு மேலே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனுடைய இந்த மசாலாலாமும் எடுத்து நீங்கள் அதுக்கு மேலேயே நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் அதோடைய ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி இந்த ரைஸ் வந்து ரொம்ப நல்லா வரும். நம்ம வந்து ஒரு 90% நம்ம ரைஸை குக் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு 10% தான் வேகணும். அதனால நீங்கள் வந்து இதை தம்மில் போடும்போது ஒரு 7 மினிட்ஸ் நீங்கள் வேக விட்டால் போதும். இப்போ
இப்போ 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். ஆஹா, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வாசனைலாம் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் எப்படி சர்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இந்த ரைஸை ஒரு பிளேட்டில் போட்டு, இந்த ரைஸ் பார்த்திங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சோம்ல இந்த முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாத்தையும் அதுக்கு மேலே போட்டு இந்த சிக்கனை எடுத்து வச்சு சர்வ் பண்ணோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு சட்னி ஒன்று பண்ணுவாங்க. இது அடுத்ததாக வந்துக்கிட்டே இருக்கு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மண்டி ரைஸ்க்கு ஒரு அசத்தலான ஒரு சட்னி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு வெங்காயம், 2 பூண்டு பல், ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு தக்காளி நீங்கள் வேணால் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை போட்டு இதை நல்லா அரைச்சி இந்த ரைஸோட நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா ஆஹா என்ன அருமையாக இருக்கும் தெரியுமா. சூப்பராக இருந்தது. நம்ம எவ்வளோ பிரியாணி சாப்பிட்ருப்போம், ஆனால் இந்த அரப் கண்ட்ரியோட ஸ்பெஷல் பிரியாணி இந்த மண்டி ரைஸை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் வேறு எந்த மசாலாவுமே நம்ம போடல. நம்மளோட பிரியாணிக்கு போடுற மாதிரி வெங்காயம், தக்காளி என்னமோலாம் போடுவோம்ல, அதெல்லாம் எதுவுமே போடல. அப்படி இருந்தும் இந்த பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருந்தது. இங்கே ஆனால் பிரியாணி தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது அரப் கண்ட்ரீஸ்லலாம் மண்டி ரைஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. நிஜமாலுமே உங்கள் எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணி சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி புது வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது டிஃப்ரெண்ட்டான ப்ரிப்ரேஷன் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே, see you, bye bye.